நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹேஷ்பை டெவலப்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, எப்படி டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு லினக்ஸ் மிஷின்ல, அதாவது உபுண்டு மிஷின்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்கரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ பிஃபோர் தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏடபிள்யூஎஸ்ல இருந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ EC2 இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா, நான் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டில் தரேன். அப்படி இல்லைன்னா நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் SSH யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? SSH வந்து பார்த்தீங்கன்னா செக்யூர் செல். ஸோ அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம அந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா SSH-i. ஸோ -i கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபெம் ஃபைல் இன்க்ளூட் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஸோ ஃபெம் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டேரக்டரி கொடுத்துருக்கீங்களோ அந்த டேரக்டரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து என்னோட ஃபைல் நேம். தென் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணிக்க இன்ஸ்டன்ஸோட யூசர் நேம். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டோ வந்து பார்த்தீங்கன்னா உபுண்டோட யூசர் நேம் உபுண்டோ தான் வரும். இதே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் லினக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா EC2 யூசர்னு வரும். ஸோ சேம் ரெட் ஹேட் எடுத்திருந்தாலும் EC2 யூசர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ யூசர் நேம் @ போட்டுட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணிங்க. அதாவது பப்ளிக் ஐபி அட்ரஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா பப்ளிக் அட்ரஸ்ன்னு பார்த்தா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ எப்படி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே வீடியோ கொடுத்துருக்கோம். நீங்கள் மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சூடோ யூஸ் பண்ணிக்கிறேன். சூடோ வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் யூசர் டூ. ஓகேங்களா? ஸோ என்டர் அடிச்சுக்கோங்க. நான் என்னோட பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்வேர்ட் எதுக்கு கேட்குதுன்னா நான் சூடோ யூஸ் பண்ணுறதுனால. ஓகேங்களா? ஸோ ரூட் யூஸரோட ப்ரிவிலேஜஸ் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு பாஸ்வேர்ட் கேட்குது. என்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டன்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இங்கே வருது. ஓகேங்களா? எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது, என்ன மெமரி சைஸ், என்ன பப்ளிக் ஐ மீன் இது வந்து பார்த்தா ப்ரைவேட் ஐபி அட்ரஸ். ஸோ எல்லாமே வரும். என்னென்ன அப்டேட்டில் இருக்கின்ற மாதிரிலாம் கேட்கும். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் நியூவாக கிரியேட் பண்ணி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் sudo apt update இந்த கமாண்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த sudo apt update கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்போ வந்து பார்த்தா சிஸ்டம் பேக்கேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆகி சிங்க் ஆகும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே நண்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தா அப்டேட் ஆகி முடிஞ்சிச்சு. பேக்கேஜ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கமெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கரோட அஃபிஷியல் சைட்ல இருந்து தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ப்ரௌசருக்கு போயிட்டு டாக்கர் இன்ஸ்டாலேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம உபுண்டு மிஷின் தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ உபுண்டுன்றதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா என்னென்ன வருஷனில் சப்போர்ட் ஆகுன்ற மாதிரி போட்டிருக்கு. நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தா இப்போ உபுண்டு 22 தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஓல்டு வெர்ஷன்ஸ்னு இருக்குது. ஸோ இந்த கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ப்ரீவியஸாக என்ன யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ண போகிறன்ற பட்சத்தில் நீங்கள் இந்த கமாண்ட் வந்து பார்த்தா காப்பி பண்ணி ரன் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிஸ்டிங்காக அது வந்து ஓல்டு வெர்ஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் மெத்தட்ஸில் போயிடலாம். ஸோ இந்த கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதை ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதெல்லாம் ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாகவும் ரன் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஷெல் ஸ்கிரிப்டாக ஒன்று கிரியேட் பண்ணி நம்ம அந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இன்ஸ்டால் ஆகி முடிச்சிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷெல் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தா டாக்கர்.sh ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஃபைல் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்தோன்னா பேஷ் வந்து பார்த்தோன்னா டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ
ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, நீங்கள் அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தா ஸ்லீப் கமெண்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் எக்ஸிட் பண்ண முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எந்தெந்த கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆக போகுதுன்றதை நான் மென்ஷன் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ கமெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கீ ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து பார்த்தோம் ஸ்லீப் வந்து பார்த்தோம் ஒரு 0.5 செகண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அகைன் வந்து பார்த்தோன்னா நான் வந்து பார்த்தோன்னா ஏபிடி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறேன். எதுக்காக இந்த ஏபிடி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணுறோம்னா, ஸோ நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த ரெப்போர்ட்லாம் வந்து பார்த்தோன்னா 1 செகண்ட் நம்ம வந்து பார்த்தோன்னா பேக்கேஜில் சிங்க் ஆகணும். அதனால தான். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. கமெண்ட் பேஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் ஒய்ன்றது யூஸ் பண்ணிக்கோங்க. அது லாஸ்ட்லையும் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரண்ட்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பக்கத்துலையும். எதுக்காக அந்த ஒய்ன்றதை நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்ஸ்டால் பண்ணுற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்னோன்ற ஒரு ப்ராம்ப்ட் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்களா இல்லையான்ற மாதிரி கேட்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தா அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கேயே ஐஃபோன் ஒய்ன்றது கொடுத்துட்றோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான். நம்ம ஈஸியாக வந்து பார்த்தோம் ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிட்டோம். எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு கமாண்டாக எடுத்து ரன் பண்ணி அது டைம் வந்து பார்த்தா இன்னும் எக்ஸ்ட்ராவாக போகும். ஸோ ஜஸ்ட் சிம்பிளாக நம்ம வந்து பார்த்தா ஒரு ஷெல் ஸ்கிரிப்ட் ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபைல் நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா கீஸ் வந்து பார்த்தா நம்ம ஆட் பண்ணுறோம். டாக்கரோட கீஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தா ஜிபிஜி கீஸ். தென் வந்து பார்த்தோன்னா ஏபிடி பேக்கேஜ் வந்து பார்த்தா நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெபியன் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்கிடெக்சர் பிரிண்ட் பண்ணி அதை தான் சிஸ்டம் ஆர்கிடெக்சர் ஏஎம்டி வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் பண்ணி ஸோ அதனோட கீ வந்து பார்த்தோன்னா ஃபெச் பண்ணி இந்த அஃபிஷியல் சைட்லேருந்து ஃபெச் பண்ணி டவுன்லோட் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தா நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ சேவ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைலுக்கு வந்து பார்த்தோன்னா எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் இல்லைனா நம்ம எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீட் ரைட் பர்மிஷன் தான் இருக்குது. ஸோ எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா sudo chmod ப்ளஸ் எக்ஸ்எம் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் கொடுத்துட்டு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா ஸோ சேஞ்ச் ஆகிடும். இப்போ நீங்கள் எல்எஸ் போட்டு பார்த்தீங்கன்னா ஃபைலோட கலரும் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம எக்ஸிக்யூட்டபிள் பர்மிஷன் கொடுத்தாச்சு. ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஸோ தென் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா சூடோ கொடுத்துட்டு நம்ம அந்த ஃபைலை கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ண எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ என்னன்றது டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம ஆட் பண்ண டாக்கர் வந்து பார்த்தா இங்கே சிங்க் ஆகுது பாருங்கள். டாக்கரோட பேக்கேஜ் ஏபிடி பேக்கேஜஸ்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தா டாக்கர் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஆக்டிவாக ஆகிடுச்சு, ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ டாக்கர் வெர்ஷன் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கொடுத்தீங்கன்னா டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஆஃபாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கலாம் டாக்கர் கண்டெய்னர் ரன் ஆகுதா இல்லையான்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலோவல் ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணி பார்க்கலாம்.
இது கொடுத்தீங்கன்னா நமக்கு இமேஜ் வந்து பார்த்தா லோக்கலில் இல்லை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் ஹப்லேருந்து புல் பண்ணுது. ஸோ இந்த இமேஜ் ஹப்பு எப்படி புல் பண்ணுது ரன் பண்ணுதுன்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கமெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. சாலோ ஃப்ரம் டாக்கர். ஓகேங்களா, சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூடோ யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூடோ இல்லாமல் நார்மல் யூஸாக ரன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் டினைடுன்றது வருது. ஸோ இது எப்படி நம்ம வந்து பார்த்தா நார்மல் யூஸராக ரன் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சூடோ யூசர் மாட் -a கேப்ஸ் ஜி. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணுறோம் டாக்கர். ஸோ அந்த டாலர் சைன் யூஸ் பண்ணி கேப்ஸ் எல்லாம் யூஸர் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம கரண்ட் செஷனில் என்ன யூஸர் இருக்காங்களோ அந்த யூஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா நியூ குரூப் டாக்கர் இது கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் இது பண்ணிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாக்கர் ரன் கொடுத்தாலும் எக்ஸிட் ஆகுது. இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது பர்மிஷன் டினைட் வந்தது. ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் யூஸர் வந்து பார்த்தா ரூட் யூஸரோட அதை பார்த்தா டாக்கருக்கு மட்டும் ரூட் யூஸர் பர்மிஷன்லாம் பார்த்தா நம்ம ஆட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்ஸ் வந்து பார்த்தா நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா நம்ம யூஸரோட ஆட் ஆகிடும். ஸோ அகைன் வந்து பார்த்தா நம்ம யூஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் அதை டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா, ஓகே. இப்போ வந்து பார்த்தா டாக்கர் இன்ஸ்டால் பண்ணி பார்த்து முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் கமெண்ட்ஸ் அண்ட் டாக்கர் ஃபைல்னா என்ன, டெவாப்ஸ் சேனலில் கண்டினியூ எல்லாமே வந்து டெவாப்ஸில் என்னென்ன வரும்னு சொல்லி மோஸ்ட்டாக என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கொடுத்துக்கங்க, எனபிள் பண்ணுறேங்க. ஓகேங்களா, பாய்.